துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்படித்தான். துலாம் ராசியோட குணநலன், தோற்றம், வாழ்க்கை, காதல், திருமண வாழ்க்கை, வேலை, தொழில், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டக்கள், அதிர்ஷ்ட தினம், இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னக்காரர்களுக்குமே இது ரொம்ப பொருந்தும். துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி. காதலையும் வாழ்க்கை துணையையும் குறிக்கக்கூடிய ஒரு ராசி. சுக்கிரன் தான் துலாம் ராசியோட அதிபதி. இந்த துலாம் ராசி தொழில் அதிபர்களையும் வியாபாரிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த துலாம் ராசியோட சிம்பல் தராசு. ஒரு ஆண் தராசை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதனோட சிம்பல். தராசு இதனுடைய சிம்பலா இருக்கிறதுனால இவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவர்களும் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. எதுலயும் நியாயம், தர்மம், நீதினு பேசுறவங்களா இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் எதுலயும் ஒரு வியாபார கண்ணோட்டத்தோட இருப்பாங்க. மற்றவர்களோட பேசி பழகினா கூட அவங்களால நமக்கு என்ன யூஸ், எப்படி இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம், இப்படிதான் அவங்களோட எண்ணங்கள் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நடுநிலையாளர்களா செயல்படுவாங்க. மற்றவங்களுக்கு பஞ்சாயத்தையும் பண்ணுவாங்க. ஒரு நடுநிலையான தீர்ப்பும் சொல்லுவாங்க. மற்றவங்களோட முகத்துக்கு நேரா இது தப்பு, இது சரின்னு நேரடியா சொல்லிடுவாங்க. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, அதை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை. தப்பு சரிங்கிறத நேரடியா உணர்த்திடுவாங்க. ஹை லெவல்ல இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஹை லெவல்ல இருக்கிறவங்களோட ஈஸியா இவங்க பழகிடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா யார்கிட்டயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. ஜோவியலா பழகுவாங்க. சுக்கிரனோட ஆண் ராசி துலாம் ராசி. இதனால இவங்களோட தோற்றம் அழகா, கம்பீரமா, அட்ராக்டிவா இருக்கும். இவங்களோட லைஃப் பார்ட்னரை இவங்களே தேர்ந்தெடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. லவ் மேரேஜ்ல இவங்க ரொம்ப நம்பிக்கையுடையவர்களா இருப்பாங்க. கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க. காதல்ல இவங்களுக்கு அதிக நம்பிக்கையும் ஆர்வமும் இருக்கும். பெண்களை ஈஸியா பேசி கவர்ந்துடுவாங்க. காதல் ரசம் சொட்ட சொட்ட இவங்க பேசுவாங்க. இவங்க பெண்களை கவர்வதில் வல்லவர்கள். ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய தோற்றம் அப்படி. சுக்கிரனுடைய ராசி இல்லையா. இவங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப போல்டா இருப்பாங்க. 2 பேருக்கும் மேட்ச் பெர்ஃபெக்டா இருக்கும். இவங்களோட அதாவது துலாம் ராசியோட 7ஆம் ராசி மேச ராசி. மேச ராசியோட அதிபதி செவ்வாய். அதனால இவங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஆளுமை தன்மையோட இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையோட ஈஸியா சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா செவ்வாய் ஒரு ஆளுமையுடைய கிரகம். செவ்வாய் ஈஸியா சுக்கிரனை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். துலாம் ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ள உகந்த ராசி கும்பம், மிதுனம், மேசம், கன்னி, தனுசு. இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு வேண்டாத ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு மீன ராசி இவங்களுக்கு பொருந்தாத ராசி. மற்ற ராசிகள் எல்லாம் ஒரு மத்தியமமான பொருந்தக்கூடிய ஒரு ராசி. துலாம் ராசிக்காரர்கள் எந்த மாதிரி வேலை செய்வாங்கன்னா, வெண்ணிற பொருட்களை வியாபாரம் செய்யறவர்களா இருப்பாங்க. ஃபேன்சி பொருட்களை வியாபாரம் செய்யறவர்களா இருப்பாங்க. கலைத்துறையில நிறைய இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு கலையை கத்து வச்சிருப்பாங்க. நல்ல ஓவியம் வரைவாங்க. நல்ல டிசைன் பண்ணுவாங்க. மீடியாவில் அதிகமா இருப்பாங்க. சினிமால இருப்பாங்க. இவங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, தராசு மாதிரி நேர்மையாவும், ஒரு வியாபாரிக்குரிய அனைத்து இலக்கணமும் பொருந்தி இருப்பாங்க. ஒரு வியாபாரினா எப்படி இருக்கணும்னு இந்த வியாபாரி படத்துல வரும், எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு டிபிக்கலான பர்சனா இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள். ஜட்ஜு, மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி துறையிலும் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க. நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. அதற்கேற்ற மாதிரி நல்ல செலவும் பண்ணுவாங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய குணமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நல்லா ரசிக்கும்படி பேசுவாங்க. எதை சொன்னாலும் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சுக்கிரனோட ராசி இல்லையா. எதை பிரசன்ட் பண்ணாலும் அதை அழகா பிரசன்ட் பண்ணுவாங்க. நாம மெய் மறந்து கேட்கலாம். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. மேற்கு திசையில இவங்க வியாபார ஸ்தலம், வீடு இதையெல்லாம் அமைச்சுக்கிட்டா இவங்களுக்கு நன்றாக இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தினம் வெள்ளி, புதன். அதிர்ஷ்டக்கல் வைரம். வைரத்தை இவங்க மோதிரமா செஞ்சு கையில அணிஞ்சுக்கலாம். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமியை வழிபடுறது இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். இவை எல்லாமே துலாம் ராசிக்கும் பொருந்தும், துலாம் லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும், துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கும் இது பொருந்தும். உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.